ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல நாய்களை குளிப்பாட்டும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். புதுசா யாராவது நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆட்டு வந்தடையும். வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்டில் உள்ள நாய்களை நம்ம குளிப்பாட்டும் போது நம்ம நாய்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாய்களுக்குன்னு தயாரிக்கப்பட்ட ஷாம்புவா இருந்தாலும் சோப்பா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம டாகை குளிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி நம்ம நாய்களை குளிப்பாட்டும் போது நாய்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியை ரொம்ப சூடு பண்ணி குளிப்பாட்டுறதும் அது மாதிரி ரொம்ப குளிர்ந்த தண்ணீர்ல குளிப்பாட்டவும் நம்ம கூடாது. சுத்தமான நார்மல் வாட்டர்ல நம்ம குளிப்பாட்டினாலே போதும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நாய்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளங்கள் எல்லாம் இருக்கும்போது நாய்களுக்குன்னு சொல்லிட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணி குளிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரி யாருமே குளிப்பாட்டக்கூடாது. நாய்களை குளிப்பாட்டும் போது எப்பவுமே நார்மல் வாட்டர்ல குளிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. அதுபோல நம்ம வீட்டில் வளர்க்க டாகுக்கு இச்சிங் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாம் இருக்கும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அதுக்கான ஷாம்புவை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி டாகை குளிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. அதுபோல நம்ம நாயை குளிப்பாட்டும் போது ரொம்ப முக்கியமாட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம டாகை குளிப்பாட்டும் போது டாகோட காதுக்குள்ள தண்ணி போகாம பார்த்துக்கொள்றது ரொம்ப நல்லது. டாகோட காதுக்குள்ள தண்ணி போச்சுன்னா அது தண்ணி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் யாராவது நீங்க டாகை குளிப்பாட்டுறீங்கன்னா டாகோட காத்துல சுத்தமான பஞ்சை நல்ல உருண்டையாட்டு உருட்டி காத்துக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா டாகுக்கு காதுக்குள்ள தண்ணி போச்சுன்னா அந்த தண்ணியை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். டாகை குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் டாகை நம்ம துணியை வச்சு நல்ல முறையில தொடச்சு அதை உலர வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோல டாகை குளிப்பாட்டுறதுக்கு பெஸ்டான டைம் நல்ல வெயில் அடிக்கும் போது டாகை குளிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. அதுபோல நம்ம வீட்டில் வளர்க்கிற டாகுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ அல்லனா ஏதாவது அறுவை சிகிச்சை ஏதாவது டாகுக்கு நம்ம பண்ணியிருந்தாலும் அந்த சமயங்கள்ல டாகை நம்ம குளிப்பாட்டாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நாயை குளிப்பாட்டும் போது டாகோட உடம்புல நம்ம மெதுவா தண்ணியை ஊற்றி நம்ம குளிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. அதுபோல டாகோட உடம்புல பைப் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்றது மாதிரி பண்ணக்கூடாது. அதுபோல டாகை குளிப்பாட்டும் போது தொட்டியில தண்ணியை நிறச்சிட்டு அந்த தண்ணியில டாகை போட்டு அமுத்தி குளிப்பாட்டுறது இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. வெயில் அதிகம் இருக்க மதிய டைம்ல குளிப்பாட்டுறது டாகை குளிப்பாட்டுறதுக்கு ஏற்ற நேரமாகும். அதுபோல டாக் குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் டாக் இருக்கக்கூடிய அந்த கேனலை நம்ம சுத்தம் பண்ணுவோம். அந்த சுத்தம் பண்றதுல நம்ம டெட்டால், ஃபினாயில், லைசால் இந்த மாதிரி உள்ள வேதிப்பொருட்களை எல்லாம் வச்சு நம்ம சுத்தம் பண்ணுவோம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணா டாகோட உடம்புல இந்த ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளங்கள் எல்லாம் நிறைய வரக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம டாக் படுத்திருக்க அந்த கேனலையா இருந்தாலும் நம்ம வீட்டுல எங்கேயாவது ஒரு சைட்ல டாக் படுத்திருக்க அந்த இடத்தையா இருந்தாலும் நம்ம சுத்தமான தண்ணியை வச்சு சுத்தம் பண்றது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு இந்த சுத்தமான தண்ணியை வச்சு நம்ம எப்படி சுத்தம் பண்ணா அதோட அந்த பாக்டீரியா எல்லாம் அழிஞ்சு போகும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டவுட் யாராவது இருந்துன்னா வெட்டினரி ஷாப்ல எல்லாம் உங்களுக்கு இந்த டாகோட கேனலை கிளீன் பண்ணதுக்கான வேதிப்பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள லிக்விட் எல்லாம் நம்ம வாங்கி வந்துட்டு நம்ம அந்த வேதிப்பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டு டாகோட கேனலை நம்ம கிளீன் பண்ணலாம். அதுபோல நம்ம டாகை குளிப்பாட்டுறதுக்கு வேண்டி நம்ம மனிதர்கள் யூஸ் பண்ணி அந்த ஷாம்பு, சோப்பு இதை ஒன்றும் யூஸ் பண்ணாம டாகுன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாகட்டு தயாரிக்கப்பட்ட டாகு சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணி டாகை குளிப்பாட்டும் போது டாக் நல்லா நீட்டா இருக்கும். டாகுக்கு இச்சிங் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராம நம்ம டாகை பாதுகாக்க முடியும். நம்ம இந்த வீடியோல டாகை குளிப்பாட்டும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த மாதிரியான டாக் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோல பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆட்டு வந்தடையும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.